எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்பில் இருந்த ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க. ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா இதால் நம்மளே சாக்ரிஃபைஸ் பண்ணுற நிலைமைக்கு ஆகிடும் மற்றவங்களுக்காக. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன விஷயத்த நான் டீல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது 2 இயர்ஸுக்கு இல்லை, அதான் என்னோட என்டையர் ஒரு 20 இயர்ஸ் ஆஃப் லைஃப்பை கம்பேர் பண்ணும்போது லைக் இட் வாஸ்ன்னு ஹெல். மற்றவங்க நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் உடச்சிட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ பேர்டாக இருக்கேன். ஸோ அது எப்படி ஆனேன், அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நான் லேர்ன் பண்ண விஷயம் அண்ட் அந்த ஸ்ட்ரகிள் நான் இப்போ எப்படி பார்க்குறேன், அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே அட்வான்ஸாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இப்போது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் பண்ணுறேன்னா அதை யாராவது பார்த்துட்டு அப்படின்னு யாராவது பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், ஐ வில் பி டெட். உண்மையில சொல்கிறேன், எனக்கு உள்ளே சாவர மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் அந்தமாரி விஷயத்த, அதாவது எனக்கு அந்த விஷயம் பிடிச்சதுனால அந்த விஷயத்தை நான் மறுபடியும் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறத விட அவங்க என்னை அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுதான் எனக்கு வேணும். மற்றவர்கள் என்னை அக்செப்ட் பண்ணிக்கணும். மற்றவர்கள் அக்செப்ட் பண்ண அந்த விஷயத்த நான் உள்ளே அப்படியே ஒழிச்சு வச்சுப்பேன். ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கத்தி பேசுவாங்க, அவங்க மனசில் இருக்கிறத ஈஸியாக வெளியே சொல்லுவாங்க. ஒரு வெயிட்ரு அங்கே இருந்தாலும் வெயிட்ரு அப்படி கத்தி கூடுவாங்க, மேனேஜர்கிட்ட நல்லா பேசுவாங்க, ஸ்டாஃப்ஸ்கிட்டலாம் நல்லா ஜாலியாக பேசுவாங்க, எல்லாருக்கூடயும் கலந்துரையில் ஆடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பாடுவாங்க, ஓடுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க நினச்சதெல்லாம். ஒரு 1000 பேர் பார்த்தாலும் அவங்கள தான் இருப்பாங்க. ஆனால் இதில் நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆப்போசிட்டில் உக்காந்துட்டு அவன் எப்படி பண்ணுறான் பாறான், அவன் எப்படி கத்தி பேசுகிறான் பாறான், அவன் எப்படி சீன் போகிறான் பாறான், என்னென்னமோ பண்ணுறான் பாறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் தொடர்ந்து ஜட்ஜ் பண்ணின்னு இருக்கிற ஆள் தான் நான். ஏன்னா என்னை யாரும் அப்படி ஜட்ஜ் பண்ணக்கூடாது பாருங்கள், அதுக்காக தான். ஸோ அப்புறம் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் லைஃப் நல்லா மூவ் ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பல காரியங்களுக்காக ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டட் டைப் மாற வேண்டிய சூழ்நிலை எனக்கு அமைந்து விட்டது. ஏன்னா அப்போது வந்துட்டு எனக்கு வீடியோ பண்ணணும் ஆசை, வீடியோ க்ரியேட் பண்ணணும் ஆசை, வீடியோவுக்கு முன்னாடி பேசணும் ஆசை, கேமரா முன்னாடி ஆசை எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐ கிரியேட்டட் அ ஃபேஷன் சேனல் இன் யூடியூப். ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற டைமில் நான் க்ரியேட் பண்ணது. அந்த ஃபேஷன் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே நான் ஒரு 4 வீடியோ 5 வீடியோலாம் போடுவேன், வியூஸே வராது. பட் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃப்ரீ பேர்டாக ஃபீல் பண்ணி நான் மட்டும் பண்ணினே இருப்பேன். எனக்கு பிடிச்சதை பேசுவேன், எனக்கு பிடிச்ச மாரி பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா, அதாவது ரியல் லைஃப்பில் பண்ண முடியாததை அந்த கேமரா முன்னாடி நான் மட்டும் பண்ணிக்கினே இருப்பேன். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அக்கா எல்லாருமே பார்த்துட்டு, யார் நீ ஆடா அப்படி பண்ணுற, நீ ஆடா வீடியோ எடுக்கிற. ஈவன் ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா என்னோடய டிஸ்டன்ஸ் ரிலேஷனான எங்கள் அத்தை அவங்களாம் வந்து கேட்டாங்க, என்னென்னா சின்ன வயசில் வந்துட்டு அத்தை ஊருக்கு போகலாமா அப்படின்னு காதோரமாக வந்து சொன்ன ஆளு நீ, இப்போ என்னமோ வீடியோவில் நம்ம பேசுகிற இது பண்ணுற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. விஷயம் என்னென்னா அந்த யூடியூப்பில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்களா, அதுவும் என்னோடய பார்ட் ஆஃப் த பீயிங் தான், அதுவும் என்னோடய பார்ட் ஆஃப் த பிஹேவியர் தான். பட் அந்த பாட்டை வெளிப்படுத்துறதுக்கு யாருமே ஸ்பேஸ் கொடுக்கல, யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அதால் நான் அதை உள்ளே வச்சு பூட்டி வச்சுன்னு இருந்தேன். இன்னொரு விஷயம் கூட, இதில் ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. ஏன்டா நீ இந்த வீடியோலாம் இன்ஸ்டாகிராம்லேயே போட்டுருக்கலாமே, ஏன்டா யூடியூப்பில் போட்டிங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லேயே நான் போட்டிருக்கலாம், பட் நான் ஏன் போடலைன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்ஸ்டாகிராமில் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதிகமாக ஆக்டிவாக இருப்பாங்க. பொதுவாகவே அந்த வயசு பசங்க இன்ஸ்டாகிராமில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் அவ்வளோ ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ வியூஸ் வராதெல்லாம் தெரிஞ்சும், யாரும் பார்க்கக்கூடாதுன்னு தெரிஞ்சும் தான் நான் வேணுமே யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் போட்டேன். அதாவது புது பீப்புள் பார்க்கணும், புது பீப்புளாவது என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் போட்டேன். சப்போஸ் அப்படி கூட யாராவது என்னை காலேஜில் யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்து இவன் தான் அந்த யூடியூப் ஷார்ட்ஸில் வீடியோ பண்ணுறான்னு யாராவது என்னை கை காமிச்சிடுவாங்களோ சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் காலேஜில் பயந்து போவேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் போவோம் காலேஜுக்கு. ஒன்ஸ் அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ண டைம்லலாம் பார்த்திங்கன்னா அப்படியே சைட் வாக்ஸில் ஓரமாக போயின்னு இருப்பேன். தலையும் கூட யாரும் நிமிர்ந்து பார்க்க மாட்டேன். ஏன்னா நிமிர்ந்து பார்த்தேன்னா இவன் தான் அது அப்படின்னு பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு தலை குளிஞ்சினே போவேன். கிளாஸ்லையும் சைலண்ட்டாக இருப்பேன், ரெஸ்ட் ரூம் போய்ட்டு அப்படியே டக்குனு ரெஸ்ட் ரூமில் உட்காந்துருவேன். ஆல் பிகாஸ் ஆஃப் என்னோட அந்த இன்னொரு பாட்டை யாராவது பார்த்துருவாங்களோ, ஜட்ஜ் பண்ணுறவங்களோன்னு அவ்வளோ ஒரு இன்செக்யூர், அவ்வளோ ஒரு பயம். வாட் அதர் பீப்புள் வில் திங்க் ஆஃப் மீ, அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய புக்ஸ் படித்தேன், நிறைய ஐடியாஸ் கிடச்சிது, நிறைய பெரிய பெர்ஸ்பெக்டிவ் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் நான் காலேஜில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். என்னோடய கிளாஸில் இருக்கிற எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தாங்க, டீச்சர்ஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க, ப்ரொஃபஸர் எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா அதுவே எனக்கு பழகிடுச்சு. அதாவது இவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்துட்டு தான் நீ என்ன வேணால் நினச்சிட்டு போடா, இதுதான் நான் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன். ஸோ
அந்த என்னென்ன விஷயங்கள்லாம் நான் படித்தேன், என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள். இது உண்மையிலே ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிலாசபிக்கல் ஐடியா. இந்த ஐடியாவை நீங்கள் மட்டும் உள்ளே செலுத்திட்டீங்க, உங்கள் நியூரான்ஸை சேஞ்ச் பண்ணிட்டீங்க, அவனே அடுத்த ஐஷோ ஸ்பீட் நீ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட்ஸ் ஆல் இன் த மைண்ட். மைண்டுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக யூ ஆர் த யூனிவர்ஸ். ஓகே, அங்கேயே நான் பாயிண்ட்டை முடிச்சுக்கலாம். பட் நான் இதோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு டேரக்டர், நீங்கள் ஒரு ஷங்கர்னு வைங்களேன். நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த டேபிளில் உட்காந்து கதை எழுதினு இருக்கீங்க. பட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ சட்டை மாறன் உட்காந்துருக்காரு பக்கத்தில். நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு டைலாகும் பார்த்துனே இருக்காரு. அப்புறம் இங்கே ஒரு ரிவ்யூவர், இங்கே ஒரு ரிவ்யூவர், 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸிக்கான ரிவ்யூவர். ஸோ நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு டைலாக்லையும் அவங்க பார்த்து இருந்துட்டு ஏதாவது குறை சொல்லினே இருக்காங்க. இன்னும் இந்த டைலாக் ஆச்சு, இந்த சீனா இப்படியா, ஐயோ சார் அப்படின்னு 3 பேரும் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துக்கினே இருந்தால் உங்களால் அந்த டைலாக் ஒழுங்காக எழுத முடியும்? உங்களால் நீங்களாக இருக்க முடியும் அந்த டைலாகில்? யூ காண்ட். வெல், அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் மைண்டில் ஒரு 4-5 பேரை எப்போதுமே கேரி பண்ணிக்கினே இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ. தட்ஸ் அ லிட்ரல் ட்ரூத். இப்போ நான் யார் ஒரு 5-6 பேர் நான் கேரி பண்ணியிருந்தேன் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்கூல் ஓல்டு ஃப்ரெண்டு, அப்புறம் என்னோட ஒரு க்ரஷ்ஷு, அப்புறம் 3 எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன். அதாவது அந்த 3 இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் எது பண்ணாலும் ஜட்ஜ் பண்ணுற பர்சன். ஸோ இந்த ஒரு 5 பர்சனும் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே என் மைண்டில் இருந்துக்கினே இருப்பாங்க. அதாவது எப்போல்லாம் நானாக இருக்க நினைக்கிறனோ, ஒரு புது விஷயத்தை பண்ண ட்ரை பண்ணுறனோ, அப்போலாம் இந்த 5 பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். உங்கள் மைண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாட்டுக்கும் ஒரு ரியாலிட்டிக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாது. நீங்கள் சொல்லலாம், இல்லையே ப்ரோ அவங்க தான் என் எதிரில் இல்லையே, நான் மைண்டில் தான் இருக்கேன். நீங்கள் மைண்டில் தான் அவங்கள வச்சுருக்கீங்க. பட் உங்கள் மைண்டுக்கும் பாடிக்கும் அது தெரியவே தெரியாது. இவங்க ரியாலிட்டியில் இல்லை, இமேஜின் தான் பண்ணினா உங்கள் மைண்டு பாடி தெரியும். உங்கள் மைண்ட் அண்ட் பாடி ஓகே, உண்மையிலே 5 பேர் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளை நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துனே இருக்காங்க, நம்மளை ஏதோ குறை சொல்லினே இருக்கிறாங்க, நம்மளை பார்த்துனே இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் உங்கள் பாடி அண்ட் மைண்டு ஃபீல் ஆகுமே. இந்த மயக்கம் என்ன பண்ணாது 3 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் தனுஷ் வந்துட்டு அந்த ஹாலுசினேஷன் பண்ணுவான். பக்கத்தில் வந்து ஒரு தாத்தா இருப்பார், ஒரு பொண்ணு, அந்த 2 பேரும் அந்த இமேஜ் வந்து டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கும். பட் உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவங்க இல்லவே இல்லை. அந்த வந்த 2 இமேஜுமே பார்த்தீங்கன்னா அவரோட தாட் தான். பட் அந்த தாட்டு அவருக்கு ரொம்பவே உண்மையாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாரி உங்கள் மைண்டுக்கும் உங்கள் பாடிக்கும் ரியாலிட்டிக்கும் தாட்டுக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாது. நான் இப்போ சொல்ல அந்த 5% யாருன்னு உங்கள் மைண்டுக்கு ஞாபகம் வந்துடும். டக்குன்னு லிஸ்ட் பண்ணுங்கள் அந்த 5%, இவங்க தான் என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க நீங்கள் மைண்டில் கேரி பண்ணினே இருக்கீங்க. ஏன்னா நம்ம இருக்கிற வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா டைமு ஸ்பேஸ்லாம் இருக்குது. பட் மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பேஸ்லாம் கிடையாது. மைண்டில் உண்மையிலேயே அவங்கள நீங்கள் உட்கார வச்சுன்னு இருக்கீங்க. ஆல் டைம், எவ்ரி டைம் they constantly judging every moment of your life. How cruel it is. ஏன்னா நான் 2 இயர்ஸ்க்கு வீடியோ ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திணறினே இருப்பேன். பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். ஏன்னா அந்த 5 பேர் நான் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறது முன்னாடி என்னை ஜட்ஜ் பண்ணியே இருப்பாங்க. இவன் வந்து வீடியோ பண்ணுறான் பாரு, இவன் வீடியோ பண்ணுறானா, இவன் வாய்ஸ் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணினே இருந்தால் எப்படி உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும்? எப்படி நீங்களாக இருக்க முடியும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 5 பீப்புளை ரைட் பண்ணுங்கள். இங்கேருந்து தான் நான் சொல்யூஷனை சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்புறம் உங்கள் பாடியை நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கணும். தட்ஸ் த மெயின் திங். உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இல்லை உங்கள் வீட்டில் இருக்கும்போது, உங்கள் ஃபேமிலி கூட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்களாக இருப்பீங்க. ஏன்னா உங்கள் பாடி அந்த இடத்துல சேஃபாக இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க. பட் இதே ஒரு சோஷியல் ஈவெண்ட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் பாடி ரொம்ப பதட்டமாக இருக்கும். ஸோ பதட்டமாக இருக்கிற இடத்துல உங்கள் பாடி உங்கள் எஸ்கேப் ஆக தான் நினைக்கும். ஸோ எந்த ஒரு சோஷியல் ஈவெண்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் ஜஸ்ட் டேக் a deep breath in and say to yourself, self-talk, you are safe, I am safe, my body is in a safe position, I am safe. அப்போ உங்கள் என்டையர் பாடி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும். உங்கள் பாடிக்கிட்ட சொல்லணும், உங்கள் பாடியோட எமோஷனல் ஸ்டேட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். எனக்கு இதுக்கு முன்னாடி ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ்லாம் இருந்திருப்பீங்க. இப்போது கிராட்டிடியூட், ரிலாக்ஸேஷன், அந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் கொண்டு வரணும். எப்போது உங்கள் பாடி கம்ப்ளீட்டாக ஒரு இடத்துல ரிலாக்ஸ்டாக பதட்டம் இல்லாமல் இருக்குதோ அந்த இடத்துல தான் உங்களால் 100% கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்களாக இருக்க முடியும். கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் நீங்களாக இருக்க முடியும். தட்ஸ் வை ரிலாக்ஸேஷன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலர் வந்துட்டு 150 கிலோமீட்டருக்கு பால் போடுவார். அந்த பால் போகிற இதில் பேட்ஸ்மேன் அடிக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாலாம் இருக்கக்கூடாது. பால் எப்போ வரும், இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணோன்னா அந்த ப்ரெஷர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பால் அவர் அடிச்சிடும். ஸோ இன்ஸ்டெட் ஹேவ் டு ரிலாக்ஸ். பால் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அவரோட பாடியை டேக் ஓவர் பண்ணி இந்த ஷாட் அடிக்கும். மசில் மெமரி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, பட் இருந்தாலும் சொல்கிறேன். யூ ஹேவ் டு பி ரிலாக்ஸ். சே டு யுவர் பாடி ஆஃபன் டைம்ஸ், you are safe, you are safe, you are safe.
ஃபீல் இட். அதுதான் ரொம்பவே முக்கியம். கண்டினியூஸாக நீங்கள் பண்ணினே இருங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்கள் பாடி கம்ஃபர்டபுளாக மாற ஆரம்பிச்சிடும். தென் யூ கேன் எக்ஸ்பிரஸ் ட்ரூலி வாட் யூ வாண்டட் டு சே அண்ட் ஹூ யூ வாண்டட் டு பி. அண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு, இதுவும் என்ன ரொம்பவே ஒரு ஹெல்ப் பண்ண பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ திங்க் வாட் அதர் பீப்புள் திங்க். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, ஆப்போசிட்டில் உங்கள் க்ரஷ் உட்காந்துட்டு அந்த க்ரஷை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கலாய்ச்சிருவாங்க. சுற்றி இருக்க உங்களுக்கு தெரியாத பீப்புள் வந்துட்டு உங்களுக்கு கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துனே இருக்கீங்க. பட் ரியாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களாம் இப்படி நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் நினைக்கிறீங்களே தவிர அவங்க ஆக்சுவலாக அப்படி நினைக்கவே இல்லை. அது எல்லாமே உங்கள் மைண்டில் தான் இருக்குது. இவர் இப்படி நினைப்பார் அப்படின்னு உங்கள் மைண்டில் தான். நீங்கள் ஜஸ்ட்டு லிட்டரலாக யோசிச்சு பாருங்கள், உட்காந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, அவர் அப்படி நினைக்கவே இல்லை, நம்ம தான் இப்படி இவங்க இப்படி நினைப்பாங்க, நம்ம தான் நினச்சி பார்க்குறோம். இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா என்ன பார்க்குறாரு இருந்தீங்களேன், இதுக்கு முன்னாடி நான் என்ன நினைப்பேன்னா, ஓஹோ இந்த வீடியோவில் நம்ம சித்தப்பா பார்த்தா என்ன நினைப்பார், வேறாவன் 4 புக்கு படித்து அறிவாளி மாரி பேசின்னு இருப்பான், இவன் பாரு இப்படி தான் கரு சட்டை போட்டு பேசின்னு இருப்பாங்களா, இவன் என்ன பாரு படிக்கிறத விட்டு என்னென்னமோ பண்ணுகிறான், இப்படி தான் நான் நினைப்பேன். பட் உண்மையிலே என் சித்தப்பா அப்படி தான் நினச்சாரா? இல்லை, அவருடைய நினைக்கல, நான் தான் நினைக்கிறேன் அவர் அப்படி நினைப்பாருங்க. ஸோ எல்லாமே இட்ஸ் இன் த மைண்ட். வி திங்க் அண்ட் வி கிரியேட் த ப்ராப்ளம். அதாவது உங்கள் கையை வச்சுக்கிட்டு நீங்களே தொடர்ந்து குத்திக்கினே இருக்கீங்க. உங்கள் தாட்ஸ் மூலிமா நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஹர்ட் பண்ணினே இருந்தீங்கன்னே இருக்கிறீங்க. ரியாலிட்டியில் யாருமே உங்களை ஜட்ஜ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த ஒரு ஐடியாவை நான் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவசியம் ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் நான் நம்புறேன். இன்னொரு 3வது பாயிண்ட், இதுவும் ரொம்ப அப்நார்மலாக வித்தியாசமான ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நோபடி கிவ்ஸ் அ ஃபக் அபவுட் யூ, வி ஆர் ஆல் கோயிங் டு டை. நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாருமே உங்களை கேர் பண்ணுறாங்க, எல்லாருமே உங்களை பார்க்குறாங்க, எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நினச்சி பார்க்குறீங்க. பட் ரியாலிட்டியில் அவங்களுக்கு அவங்களே 1008 ப்ராப்ளம் இருக்குது. உங்களை பற்றி நினைக்கிறதுக்கு அவங்க மைண்டில் இடமே இல்லை. அதுதான் உண்மை. இப்போது சப்போஸ் நாளைக்கே நான் செத்துறேன்னு வைங்களேன், எல்லாருமே ஒரு 2-3 நாளைக்கு RIP கமெண்ட் போட்டுட்டு அப்புறம் உங்கள் வேலையை பார்க்க போயிடுவீங்க. ஏன்னா இப்போது அந்த RIP கமெண்ட் போட்டுட்டு அடுத்த வேலை என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு போயினே இருப்பீங்க. அந்த நாள் ஃபுல்லாகவே என்னை பற்றி நீங்கள் நினச்சி பார்க்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்களை பற்றி நினச்சி பார்க்குறதுக்கே உங்கள் மைண்டில் டைம் இல்லை. சரி, நான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான்ல, உங்களோட மோஸ்ட் லவ்டு ஒன்று, அவனை இன்றைக்கி எத்தனை தடவை நினச்சி பார்த்தீங்க? 2 தடவை, 1 தடவை. சில பேர் நினச்சி விடும் பார்த்துக்க மாட்டேங்க. நானே நினச்சி விடும் பார்க்கல. ஏன்னா என் மைண்டில் டைமே இல்லை. ஏன்னா நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, அதை நினச்சி பார்த்து என் மைண்டில். ஸோ தட்ஸ் அ லிட்டில் ட்ரூத். சப்போஸ் ஸ்டேஜிலேருந்து கீழே விழுந்துட்டீங்கனாலும், யாராவது ஒரு விஷயத்தை தப்பாக பேசிட்டீங்கனாலும், வளரிட்டிங்கனாலும், அவமானப்பட்டிங்கனாலும், மரியாதை போயிடுச்சுனாலும் யாருமே அதெல்லாம் ஞாபகம் வச்சுனே இல்லை. அவன் வேலையை பார்த்துன்னு அவன் இருக்கான். ஸோ ஒன்ஸ் இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது உண்மையிலே இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களை சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பதியணும். அது ஆட்டோமேட்டிக்காக மாறணும். டிஃபால்ட்டாக மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, you can be a free bird. You can do whatever the fuck you want. Nobody gives a fuck. நானே இப்போ இந்த வீடியோவில் போய் டான்ஸ் ஆடினா கூட இந்த வீடியோ பார்த்து முடித்தோடனே எல்லாருமே மறந்துடுவீங்க. இதே நான் ரீல்ஸாக எடுத்து போட்டாலும், ரீல்ஸை மேலே தள்ளனோடனே எல்லோரும் என்ன மறந்துடுவீங்க. இந்த ஃபோனை கண்டுபிடிச்சது யார், இந்த டேபிளை கண்டுபிடிச்சது யார்? இப்போ எல்லோரும் கூலி படம் சொல்கிறாங்க. பட் ஒன்ஸ் கூலி படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவங்க வேலை. ஸோ நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுப்பா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் 3 பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். ஓகே, இதுதான் நான் பண்ண விஷயங்கள். இது வரைக்கும் புரிஞ்சிருந்தால் சரி தான், கரெக்டாக இருந்தால் வட்டா